போகிறது கிளாஸஸில் டேர்ம் 2. ஸோ அதில் இருக்கக்கூடிய யூனிட் 1 ஹீட். ஸோ வேர் த ஹீட் ஆர் ப்ரெசன்ட், எங்கே நம்ம ஹீட்டெலாம் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்தோடனே சன்னில் பார்க்குறோம். அப்புறம் ஏதாச்சும் நெருப்பு மூட்டுறாங்க அப்படின்னா அந்த கம்பஷனில் பார்க்குறோம். அதுக்கப்புறம் கையை ரெண்டையும் நீங்கள் உரசி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஹீட் விழுகும். ஸோ அது ஹீட்டை ஃப்ரிக்ஷன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கடுத்து எலக்ட்ரிசிட்டி ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் மூலமாக பாஸ் ஆகுது அப்படின்னா அது ஹீட்டு உருவாகும். ஃபார் எக்ஸாம்பிள் அயன் பாஸ். ஸோ இதெல்லாம் நம்ம நேச்சராக ஹீட்டை அப்சர்வ் பண்ணுறோன்னு அர்த்தம். அப்போ ஹீட்டுக்கு என்னதான் டெஃபினிஷனாக இருக்கும்? ஸோ ஹீட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி தட் ரைஸ் த டெம்பரேச்சர். ஹியர் த மாலிகுல் இன்சைட் த சேம்பர் அண்டர்கோ வைப்ரேஷன் மோஷன்ஸ் when the heat energy is applied. ஸோ இந்த மாதிரி ஒரு சேம்பர் இருக்குது அப்படின்னா அந்த சேம்பருக்குள்ளே ஏதாவது ஒரு மாலிகூல்ஸ் இருக்காது. ஸோ அந்த டைமில் பர்னர் வச்சு ஹீட்டை அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஹீட்டில் இருக்கிறனால மாலிகூல்ஸ்னால் அங்கேயும் இங்கேயும் மூவ் ஆகும். அது காஸ் பண்ணது காரணம் வைப்ரேஷன்னால ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மாலிகூல் ட்ரை டு மூவ் ஃபாஸ்ட் இன் த சிஸ்டம். ஸோ மாலிகூல் அந்த சிஸ்டத்துக்குள்ளே வேகமாக மூவ் ஆகிறது தான் ஹீட்டுன்னு சொல்கிறோம். So it is not a matter, does not occupy space. ஸோ ஹீட்டுங்கிறது மேட்டர் கிடையாது. மேட்டர்னா பொருள்னு அர்த்தம். ஸோ அப்போ அதுக்கு எதுவும் ஸ்பேஸ் எதுவும் கிடையாது. ஸோ ஹீட்டுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி. ஸோ ஹீட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அதோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூல். ஸோ ஹீட்டை எப்படி குறிப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா ஜூல்னுங்கிறதுல குறிப்பிடுறது. அதுக்கடுத்து ஹீட் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். ஸோ ஹீட்டுங்கிறது எப்படின்னா ஜூல்னு கிரியேட் பண்ணுறோம் எனர்ஜிங்கிறனால. ஆனால் ஹீட்டை ரெண்டு விதமாக சொல்லலாம். டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸுங்கிறப்ப ஹாட்டாகவும் இருக்கும் கோல்டாகவும் இருக்கும். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தெர்மாமீட்டர் ஆர் யூஸ்டு டு மெஷர் டெம்பரேச்சர் அக்யூரேட்லி அண்ட் குவான்டிடேட்லி. ஸோ தெர்மாமீட்டருங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக ஹீட்டை மெஷர் பண்ணுறாங்க. ஹாட்டாக இருக்கா இல்லை கோல்டாக இருக்கான்னு பார்க்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டாபிக் டெம்பரேச்சர். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டெம்பரேச்சர்னால் என்னன்னு சொல்லலை, ஆனால் ஹாட் கூல் இருக்கும் டெம்பரேச்சருங்கிறது. ஸோ இப்போ ஹீட்டுக்கு அடுத்து டெம்பரேச்சர் அப்படின்னா என்னன்னு சொல்ல போகிறோம். டெம்பரேச்சருங்கிறது என்னென்னா த மெஷர்மெண்ட் ஆஃப் வார்ம்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் இஸ் கால்டு டெம்பரேச்சர். ஹீட்டுங்கிறது எனர்ஜி, டெம்பரேச்சருங்கிறது அது வார்மாக இருக்கா கூலாக இருக்காங்கிறத மெஷர் பண்ணக்கூடியது. சரிங்களா? ஸோ அப்போ டெம்பரேச்சருக்குரிய யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கெல்வின், ஃபாரன்ஹீட், செல்சியஸ். இது மூணுமே டெம்பரேச்சருக்கான யூனிட். ஸோ அதுக்கு அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பாயிலிங் பாயிண்ட். ஸோ பாயிலிங் பாயிண்ட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அது வாட்டரை வச்சு பார்க்க போகிறோம். அதனால வாட்டர் பாயிலிங் பாயிண்ட், த பாயிண்ட் அட் விச் த வாட்டர் boils and temperature becomes stable is called boiling point. வாட்டர் எப்போ ஹீட்டுனால ஆவியாகி போகுதோ அதுதான் ஸ்டேபிள் டெம்பரேச்சர்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தான் பாயிலிங் பாயிண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நார்மலாக ரூம் டெம்பரேச்சர் 30 40 டிகிரி சென்டிகிரேட் வரை இருக்கும். அதே பாயிலிங் பாயிண்ட் 100 டிகிரி அட்டைன் பண்ணிச்சுன்னா அது ஹீட் ஆகி எவாப்ரேட் ஆரம்பிச்சிடும். ஸோ வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் 100 டிகிரி. அதே ஃப்ரீசிங் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 டிகிரி. ஸோ இதுக்கு அடுத்து ஒரு ஜென்ரலாக ஜிகே மாதிரி கொடுத்துருப்பாங்க. லெபியாவில் மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் டெம்பரேச்சர் இருந்துச்சு அப்படின்னா 59 டிகிரி சென்டிகிரேட் இருந்தது. அண்டார்டிக் காண்டினென்ட்டில் -89 டிகிரி சென்டிகிரேட் வரை இருந்தது. நம்ம பாடியோட டெம்பரேச்சர் 37 டிகிரி சென்டிகிரேட். ஸோ இது மூணு ஜிகே மாதிரி கொடுத்துருக்கு. அதுக்கு அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஹீட் வெர்சஸ் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர்னால் என்னன்னு தெரியும், மாலிகூல்ஸ் மூவ் வைப்ரேட் வித் த சப்ஸ்டன்ஸ். அதாவது ஹீட்டாக இருக்கலாம் இல்லை கூலாக இருக்கலாம். ஸோ அதை தான் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஹீட் ஈக்குவல் டு எனர்ஜினா அப்போ ஜூல்னு சொல்லுவோம். டெம்பரேச்சரை எப்படி மெஷர் பண்ணுவோம், கெல்வின், சென்டிகிரேட் இல்லாட்டினா ஃபாரன்ஹீட், இது மூலமாக மெஷர் பண்ணுவோம். ஸோ டெம்பரேச்சர் மெஷர்ஸ் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த மாலிகூல்ஸ். ஸோ டெம்பரேச்சர் எப்பயும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அந்த ஹீட்டாக இருக்கா கூலாக இருக்காங்கிறத மெஷர் பண்ணுறோம். ஹீட்டுங்கிறது எனர்ஜி, வைப்ரேஷன் மோஷன் அட்டைன் பண்ணுது. ஸோ அந்த மோஷன் ஒன்று இருக்குன்னா அதுக்குரிய எனர்ஜி இருக்கும். அது என்ன எனர்ஜினா கைனெட்டிக் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. ஸோ கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் மாலிகூலை டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது அமௌண்ட் ஆஃப் ஹீட் நீடட் டு ரைஸ் 1 gram of water by 1 degree centigrade. இதுவும் டெம்பரேச்சருக்கு ஒரு ஃபார்ம் ஆஃப் டெஃபினிஷன். இது எதுக்குன்னா 1 டிகிரி ரைஸ் பண்ணதுக்கு என்ன டெம்பரேச்சர் தேவைப்படுங்கிறது தான் இதோட டெஃபினிஷன்ஸ். ஸோ ஹீட் எனர்ஜி ஃப்ளோ ஃப்ரம் ஹையர் டெம்பரேச்சர் டு லோயர் டெம்பரேச்சர். ஸோ ஹீட் எப்படி ஃப்ளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா
அதிகமான டெம்பரேச்சர்லேருந்து கம்மியான டெம்பரேச்சருக்கு ஃப்ளோ ஆகும். ஸோ த டெம்பரேச்சர் டிட்டர்மினேட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ. ஸோ இங்கே ஒரு ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஏ ஆப்ஜெக்ட் பி ஆப்ஜெக்ட் இருக்குது. ஏங்கிறது ஹீட் வந்து அதிகமாக இருக்குது, பி வந்து ஹீட்டுக்கு வந்து கம்மியாக இருக்குது. அப்போ ஃப்ளோ ஆஃப் ஹீட் வந்து எப்படி இருக்கும்னா ஏலேருந்து பிக்கு வந்து போகிறது. ஸோ இப்படி தான் வந்து ஃப்ளோ ஆஃப் ஹீட் வந்து போகும்னு சொல்கிறாங்க. அதோட டைரக்ஷன் வந்து எப்படி வேணால் டிட்டர்மைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்கிறது இப்படி போகலாம். ஸோ ஏலேருந்து பிக்கு போகணும், அவ்வளோதான். ஸோ அந்த எக்ஸாம்பிளை வந்து ரெண்டு டெஃபினிஷன் கொண்டு வராங்க, தெர்மல் காண்டாக்ட், தெர்மல் ஈக்குலிபிரியம். ஸோ தெர்மல் காண்டாக்ட்ங்கிறது டூ ஆப்ஜெக்ட் ஆர் பிளேஸ் நியர் பை, தெர்மல் எனர்ஜிஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் ஆப்ஜெக்ட் டு அனதர் ஆப்ஜெக்ட், திஸ் இஸ் கால்டு தெர்மல் காண்டாக்ட். நான் சொன்னது தான், ஏ வந்து ஹையாக இருக்குது, பி வந்து கம்மியாக இருக்குது. அப்போ ஏ டு பி வந்து மூவ் ஆகுது தெர்மலாக. ஸோ அதுதான் வந்து தெர்மல் காண்டாக்ட்னு சொல்கிறாங்க. ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதே தெர்மல் ஈக்குலிபிரியம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, டூ ஆப்ஜெக்ட் டிட் நாட் ட்ரான்ஸ்ஃபர் எனி ஹீட் ஈவன் when it is close together. ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட் பக்கத்தில் இருக்குது, அப்போ க்ளோஸாக இருக்கிறப்போ இந்த தெர்மல் ஹீட்டை வந்து டிரான்ஸ்ஃபரே ஆகலை. அப்போ வந்து அந்த மாதிரி இதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா தெர்மல் ஈக்குலிபிரியம் சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயம் வந்து ஏவோட டெம்பரேச்சரை 50% இருக்கணும், 50 டிகிரியாக இருக்கும், பியோட டெம்பரேச்சர் 50 டிகிரியாக இருக்கும். அப்போ வந்து அது வந்து ஸ்டேபிளாக இருக்கும், தெர்மல் ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு வந்து தெர்மல் காண்டாக்ட் ஆர் டன் ஆஃப்டன் that தெர்மல் ஈக்குலிபிரியம் மே அக்கர். அதாவது தெர்மல் காண்டாக்ட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தெர்மல் ஈக்குலிபிரியம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நார்மலாக ஒரு மில்க் ஷாப்பில் வந்து வாங்குறாங்க அப்படின்னா அதை வந்து நார்மல் டெம்பரேச்சர், ரூம் டெம்பரேச்சர் 37 டிகிரியில் வச்சுக்கிறது. ஸோ அப்போ அதை கூல் பண்ணுறாங்க ரெஃப்ரிஜிரேட்டர் மூலமாக அப்படின்னா அந்த டிகிரியிலேருந்து நார்மலாக கூல் ஆகிறப்ப தெர்மல் காண்டாக்ட் வந்து வேலை பார்க்கும், டெம்பரேச்சர் வந்து கூலிங் சைடில் போகிறது. அதே இது அதுக்கடுத்து இந்த கூல் ஆகி ஓரளவுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஃபர்தராக கூல் பண்ண முடியாது, அதுதான் தெர்மல் ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் இதோட டிஃப்ரென்ஸ். தெர்மல் காண்டாக்ட் நடந்ததுக்கப்புறம் தெர்மல் ஈக்குலிபிரியம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் சாலிட். ஸோ எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் சாலிடில் வந்து ஹீட்டை வந்து மாலிகுல் எக்ஸ்பேன்ஷன் சொல்கிறோம். கூலாக இருந்தாலும் மாலிகுல் டைட்லி ஆகுபைடுன்னு சொல்கிறோம். அதாவது ஒரு பொருளை வந்து ரொம்ப ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னா அது வந்து விரிவடையும். அது மெட்டல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. என்னென்னா இதுக்கு வந்து சிம்பிள் பெண்டுலத்தில் வந்து ஒரு நாப் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாபை வந்து ஹீட் பண்ணிவிட்டு அந்த ரிங்கில் போட்டோம்னா அந்த ரிங்குள்ளே போகாது. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக பண்ணுவாங்க. அதாவது மாலிகுல் வந்து மெட்டலில் எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. விரிவடைஞ்சிச்சுன்னா ஒரு பர்டிகுலர் ரீஜியனுக்குள்ளே போகாது அப்படிங்கிறது தான் அதோட இது. ஸோ அதே இது கூல் ஆகுது அப்படின்னா டைட்டாக க்ளோஸ் ஆகி இருக்கும். ஸோ அது வந்து நார்மல் மெட்டல்லேருந்து சின்ன மெட்டலுக்கு போகிறது. உங்கள் புக்கில் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாங்கன்னா, ஒரு ஜாரில் வந்து தண்ணி வச்சுருக்காங்க, அந்த தண்ணி அப்படியே வச்சுருக்கிறப்ப அந்த ஜார் வந்து அப்படியே இருக்குது, ஒரு ஸ்டாண்டில் நிற்கலை. அதே இது அந்த ஜாரில் வந்து வெந்நி தண்ணியை ஊற்ற சொல்கிறாங்க அவங்க தாத்தா, அப்போ அந்த ஜார் வந்து அந்த ஸ்டாண்டுக்குள்ளே நிற்கி அந்த மாதிரி எழுதியிருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து நெயில் ஹேமங்கிறது அதே தான். இப்போ ஒரு நெயில்னால் ஆணி. ஸோ அந்த ஆணியை எடுத்து ஒரு மரக்கட்டையில் அடிக்கிறாங்க, அடித்ததுக்கப்புறம் அந்த ஆணியை உருவிடுறாங்க. உருவிட்டு ஆணியை ஹீட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே பிளேஸில் வச்சோம்னா அந்த பிளேஸ்க்குள்ளே உள்ளே போகலை. காரணம் என்னென்னா அந்த இடத்துல வந்து மாலிகுல் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு, ஹீட் பண்ணனால, தெர்மல் எக்ஸ்பேன்ஷனால் அந்த இடத்துல உள்ளே போகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் ஆன் ஹீட்டிங் இஸ் கால்டு தெர்மல் எக்ஸ்பேன்ஷன். ஸோ இதுதான் டெஃபினிஷன். ஸோ எக்ஸ்பேன்ஷன் சப்ஸ்டன்ஸில் இருந்தால் அது பேர் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் சொல்லுவோம். ஸோ எக்ஸ்பேன்ஷன் அக்கர் இன் ஆல் டைரக்ஷன். ஸோ எக்ஸ்பேன்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லென்த்தில் இருக்கலாம், ஏரியாவில் இருக்கலாம், இல்லை வால்யூமில் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அதே லென்த்தில் மட்டும் இருக்குது எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா அதுக்கு பேர் லீனியர் எக்ஸ்பேன்ஷன் சொல்லுவோம். அதே இது வால்யூமில் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் குயூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் சொல்லுவோம். லென்த்னா இந்த டைரக்ஷனில் மட்டும் இருக்கிறது, வால்யூம்னா ஃபுல்லாக 3 டைமென்ஷனில் இருக்கிறது, லென்த்து, பிரெத்து, ஹைட்டு, இது ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் சொல்லுது. எல்பி வந்து கொடுக்கல, ஆனால் இதுவும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பேன்ஷனில் தான் வரும். ஏரியாங்கிறது லென்த்து, பிரெத்து மட்டும் இருக்குது, 2 டைமென்ஷனில் இருக்குது. Solid expand due to heat and come back to the original state if the heat removed. ஸோ சாலிட் வந்து ஹீட்டை ரிமூவ் பண்ணிட்டோம்னா க்ளோஸ்லி பேக்கடாக மாறிவிடும் மாலிகுல்லாம். அப்போ வந்து
அந்த இது ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும் சொல்கிறாங்க. சரி, யூஸ் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன், எங்கே தெர்மல் எக்ஸ்பேன்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உட்டன் வீல்னுல அயன் ரிம் வந்து பொறுத்தரப்ப உட்டன் வீல்னா வுட்டில் வீல் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே அயனை வந்து கோட்டிங் மாதிரி பண்ணணும். ஸோ அந்த கோட்டிங்கில் பண்ணுறப்ப எடுத்தோடனே அயனை நல்லா ஹீட் பண்ணியிருப்பாங்க அந்த வீலுக்கு மேலே கோட்டிங் வைக்கிறதுக்காக. அந்த வீலு பக்கத்தில் கொண்டு போய் வச்சதுக்கப்புறம் கூல் பண்ணுவாங்க. அதுவே க்ளோஸ் ஆகி டைட்லி க்ளோஸ் பேக் ஆகி உட்டன் வீலோட ஜாயின் ஆயிரும். ஸோ இதுதான் பண்ணுறாங்க. ரிவீட்டிங்கிறது 2 மெட்டல் பிளேட்ஸை வந்து ஜாயின் பண்ணதுக்கு வந்து ரிவீட்டிங்னு சொல்கிறாங்க. இது 2 யூசஸாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பேண்ட் சாலிட் அப்படின்னா என்ன, இது வரைக்கும் ஹீட் பண்ணோம்னா எக்ஸ்பேண்ட் ஆகுங்கிறத பார்த்தோம், கூல் பண்ணோம்னா ரிஜிடாக இருக்கும், க்ளோஸ் பேக்கடாக டைட்டாகிடும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நான் எக்ஸ்பேண்ட் சாலிட்ங்கிறது கிளாஸஸ் ஆர் த புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட் இஃப் த கண்டக்ட் இட் கிராக்ஸ். ஸோ கிளாஸில் வந்து ஹாட் வாட்டரை சடனாக ஊற்றுறப்ப அது வந்து கிராக் விழுந்துடும். ஸோ இதுதான் வந்து அவங்க சொல்கிறது கிளாஸ் வந்து புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட்டை வந்து புவராக கண்டக்ட் பண்ணனால அது விரிவடையுது அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கு மாற்று வழியாக என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து போரோசிலிகேட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் யூஸ் பண்ணுறோம் ஒரு மெட்டீரியல். ஸோ அது வந்து பைரஸ் கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த கிளாஸில் வந்து ஹீட் வந்து போட்டால் அது வந்து தெர்மல் கண்டக்ஷனில் புவராக இருந்தாலும் அது வந்து கிராக்கெல்லாம் அவாய்ட் பண்ணிடும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்கிறது. ஸோ இதோட இந்த ஹீட் டாபிக் வந்து முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.